உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் ஒருவராக ஏற்கனவே தலைமை வழக்கறிஞராக இருந்த கோபால் சுப்பிரமணியத்தை நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற கொலிஜியம் கொடுத்த பரிந்துரையை மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிருக்கிறது. இது பற்றிய ஒரு சர்ச்சை தொடர்பாக முதல் முறையாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி RM லோதா நேற்றைக்கு கருத்து தெரிவிச்சிருக்கார். நீதித்துறையினுடைய சுதந்திரத்தில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற கருத்தை தெரிவித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பாக ஊடகங்களில் வந்த செய்திகளை முதல்ல பார்க்கலாம், அதற்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். மணி, லோதா ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய பரிந்துரையை எங்களை கலந்து ஆலோசிக்காமலேயே மத்திய அரசாங்கம் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வராமலேயே 4 பேரில் 3 பேரை ஒப்புக்கொண்டு ஒருவரை நிராகரித்திருக்கிறார்கள். இது சரியல்ல, இது எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை தந்தது அப்படின்னு லோதா சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது மிக கடுமையான ஒரு விமர்சனம் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, வழக்கமாக இது மாதிரி ஒரு உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்குமான இந்த மோதல் என்பதோ அல்லது ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணுறது என்பதோ இது போன்ற கடுமையான வார்த்தைகளை ஓப்பன் கோர்ட்டில் சொல்லாமல் வெளியில் ஒரு மாதிரியான ஃபங்க்ஷனில் சொல்கிறது கூட வழக்கமாக இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸோட ஃபேக் எண்டில் நடக்கும், கடைசி கட்டத்தில் நடக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டோட தேனிலவு காலம்னு சொல்லப்படக்கூடிய அந்த முதல் 3 மாதங்கள் 100 நாட்கள் முடிவதற்குள்ளாகவே இது நடந்திருப்பது என்பது மிகவும் கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயம். இது என்னன்னா, எனக்கு என்ன படுதுன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் அதோட 40வது ஆண்டு விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சாபட்டாஜ் பண்ணும்போது அவங்க அடிப்படை உரிமைகளை ரத்து செய்தப்ப சுப்ரீம் கோர்ட்ல 5 நீதிபதிகள் கொண்ட குழுவில் 4 நீதிபதிகள் அதை ஆதரிச்சாங்க. HR கண்ணான்ற ஒரே ஒரு ஜட்ஜ் தான் தைரியமா எதிர்த்து தீர்ப்பு கொடுத்தார். 80ல் மீண்டும் மிஸ்ஸஸ் காந்தி பவருக்கு வந்த பிறகு அவருக்கு உரிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காமல் வேறு ஒருவரை அவங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்த பொழுது அவர் ராஜினாமா செய்து விட்டு போனார். அப்ப நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் எழுதின ஒரு தலையங்க ரொம்ப முக்கியமானது. அவங்க சொல்றாங்க, அதுல இந்தியாவில் யாராவது ஒருவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்றால் அது HR கண்ணாவுக்கு தான் வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர் துணிச்சலாக அந்த தீர்ப்பை கொடுத்தாருன்ட்டு. இந்த பின்புலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசு, அதுவும் கொலிஜியம் சிஸ்டம் வந்த பிறகு இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை அவங்க எடுத்திருப்பதும் என்பதும், அதான் லோதா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அவருக்கு இந்த கவர்மெண்ட் மேல எந்த விதமான நோ ஆக்ஸ் டு கிரைண்ட், எதிர்கட்சிகளோ அல்லது பத்திரிகைகளோ சொன்னால் அதை நாம் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கிறேன். இன்னும் எனக்கு என்ன படுதுன்னா, இப்ப ரவிசங்கர் பிரசாத், அத்வானி இவங்க எல்லாம் எமர்ஜென்சில பாதிக்கப்பட்டு சிறையில இருந்தவங்க. நீதித்துறையை அந்த காலத்துல இந்திரா காந்தி எப்படி நசுக்குனாங்கன்றது தெரியும் இவங்க எல்லாருக்கும். ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது எப்படி படுதுன்னா, ஒரு முதல் கோணல் முற்றும் கோணலும் ஆயிடுமோன்ற ஒரு சந்தேகத்தை தான் இது எழுப்புது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு கடுமையான ஒரு நிகழ்வு தான் நான் பார்க்கிறேன். இதை நீதித்துறையோட சுதந்திரத்தில் தலையிடுற ஒரு முயற்சியை அதை பார்க்குறீங்களா? கண்டிப்பா இல்லை சார். இது நீதித்துறையோட சுதந்திரத்தில் தலையிடலை. மத்திய அரசாங்கம் அவருடைய பேரை நிராகரிச்சு, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை திருப்பி அனுப்பிச்சிருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி அதை மீண்டும் அவரை நியமிக்கணும்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் நியமிச்சு தான் ஆகணும். ஆனால் அதற்கு முன்பே கோபால் சுப்பிரமணியம் அதை பத்திரிகையில் வந்த பல செய்திகளை வைத்துக்கொண்டு நான் அதுலேருந்து வாபஸ் வாங்குறேன்னு அவர் சொல்லிட்டார். மத்திய அரசாங்கத்துலேருந்து எந்த ரிமார்க்கும் அவரை பற்றி சொல்லலை. சட்ட அமைச்சர்கிட்ட கேட்டப்போ கூட அவர் சொன்னால், இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல, நான் சட்ட அமைச்சர், நீதித்துறையை பற்றி நான் விமர்சனம் பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லியிருக்கார். உச்சநீதிமன்ற நீதிபதி வெளிநாட்டிலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவரே பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கி தானே அதுலேருந்து விலகிட்டார். அதனால் இது தலையிட்டு சொல்ல முடியாது. அதனால் நேற்று கூட லோதா என்ன சொல்லியிருக்காரு, நீதித்துறை கலங்க வந்தால் நான் விலகுவேன். அப்போ இப்போ அரசாங்கம் செஞ்சது, இப்போ நீதித்துறைக்கு ஒன்றும் கலங்க செயல்தான் அவர் விலகிருக்கணும், விலகுவேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் இது முழுக்க முழுக்க அப்புறம் கோபால் சுப்பிரமணியத்தை பற்றி சில உளவுத்துறைகள் அறிக்கை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவர் மனுவை நிராகரித்து திருப்பி மறுபரிசீலனை, கலீஜியமே வேணுமா வேணாமான்னு இப்போ நாட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் நீதிபதி ஒரு முறை வருவதற்கு முறையிலும் கலீஜிய முறை தான் இருக்கிறது. இன்னொரு ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட் கமிஷனோ மற்றதோ வந்துரல. பரிந்துரைத்தா கூட அரசாங்கம் தான் அதை முடிவு செய்யுது. அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாம ஒரு கலீஜியம் முடிவு பண்றால் நீதிபதி என்னைக்கு ஆக முடியாது. அதனால இதுல கலீஜியமா இருக்கலாம், இல்ல நீதிபதி அரசாங்கமா இருக்கலாம், ஜனாதிபதி இவங்க எல்லாம் 3 பேர் சேர்ந்து முடிவு எடுக்குது. அதுல என்ன பொறுத்தவரை கோபால் சுப்பிரமணியம் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டு பிரச்சனையை பூதாகரமாக்கி அவரு வாபஸ் வாங்கிட்டா. அதுதான் இவங்க கோளாறு. இல்ல, நீங்க அவசரப்பட்டதா நீங்க சொல்றீங்க. இதை இப்படியும் பார்க்கலாம். அதாவது ஒரு நீதித்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு மோதல் வந்திருக்கும். கோபால் சுப்பிரமணியத்துடைய பெயரை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நிராகரித்து உச்சநீதிமன்றத்திற்கு மீண்டும் சொல்லுகிற போது கொலிஜியம் இல்லை கோபால் சுப்பிரமணியத்தை நியமிக்கணும்ன்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம், அவரை நியமிங்க அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை. அப்போ ஒரு மோதல் போக்க தவிர்க்கிறதுக்காக கோபால் சுப்பிரமணியம் தானாக முன் விலகி இருக்கிறார். இந்த விலகல் அவருடைய சுயமரியாதைக்கு, அவர் சொல்லக்கூடிய கருத்து என் மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்பப்படுகிறது,
இந்த உளவுத்துறை அறிக்கை, சிபிஐ அப்படின்ற ஒன்று வந்து தன்னுடைய புகழை கெடுப்பதற்காக ஊடகங்களில் வேண்டுமென்றே பரப்புகிறார்கள் மத்திய அரசாங்கத்துல அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு. இதை நாம் எப்படி பார்க்கணும்? ஆமா, அவருக்கு வந்து மென்டலா பிரஷர் வந்திருக்குது. சமீபத்திய அவருடைய பேட்டிகளை பாத்தீங்கன்னா வந்து அவர் சொல்றாரு வந்து ஐபிஐயும் சிபிஐயும் எப்படி யூஸ் பண்ணி இவங்க வந்து கனடா ஸ்ப்ரெட் பண்றாங்கன்றது அவருக்கு தெரியுது. அவர் சொல்றாரு வந்து இந்த புதிய அரசு வந்த உடனே பேக் சேனல் டோர்ஸ்ல மூலமா வந்து அவங்க வந்து எந்த மாதிரியான வந்து பிரஷரை வந்து மவுண்ட் பண்ணாங்கன்னு அவர் சொல்றாரு. அவரு வந்து ஒரு உயர் பதவியில் இருந்தவர், சொலிசிட்டர் ஜெனரலா இருந்தவர். அவருக்கு இன்னைக்கு வந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவங்க, இந்த விஷயத்துல மோடி சர்க்காரை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் பத்திரிகைகள் இவங்களெல்லாம் விட்டுருங்க. சாந்தி பூஷன் சொல்றாரு, அவர் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல மந்திரியா இருந்தவர், அவரும் எமர்ஜென்சி கொடுமைகளை வந்து சந்திச்சவர். நான் திரும்ப எமர்ஜென்சி ஏன் கோட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீதித்துறை மீதான இந்த அடக்குமுறை என்பது வந்து சுதந்திர இந்தியாவில் ஒரு கட் ஆஃப் டேட் நம்ம வச்சோம்னா வந்து அது எமர்ஜென்சி தான். அதுல பாதிக்கப்பட்ட சாந்தி பூஷன் சொல்றாரு. வெங்கடச்சலையா பழைய ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சொல்றாரு இவங்க பண்ணிருக்க கூடாது. கிருஷ்ணய்யரும் கூட அதை தான் சொல்றாரு. சோ எனக்கு என்ன படுதுன்னா வந்து இவங்க வந்து ஒரு பிரஷரை மவுண்ட் பண்ணிட்டாங்க ஒரு மேல. இப்ப சார் சொன்ன மாதிரி வந்து அவர் கோபால் சுப்ரமணியம் வந்து டெக்னிக்கலி சார் சொல்றது கரெக்ட். அவரே அவரோட நேம கொலிஜியம் லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுத்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் நேத்து லோதா பேசும்போது கோபால் சுப்ரமணியத்தையும் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. நீ ஏன் அவசரப்பட்டுட்ட கோபால், ஐ டோல்ட் யூ டு வெயிட் பட் யூ நாட் அப்படின்றாரு அவரு. சோ இதுல வந்து இவர், ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரியாக்ஷன். நம்ம ஆக்ஷனை பத்தி தான் பேச முடியும். ஆக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த புதிய கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸோட இவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு படுது. இந்த அரசு வந்த பிறகு முதல் ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த நிர்பேஷ் மிஸ்ராவை வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா கொண்டு வருவதற்காக வந்து ட்ராய் சேர்மனா இருந்தவரை இங்க கொண்டு வருவதற்காக ஒரு தனிநபருக்காக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இவங்க. இத பத்தி எழுதுற BS ராகவன் யாரு, பிஜேபியை சப்போர்ட் பண்ணக்கூடிய மோடியோட பிரைம் மினிஸ்டர் ஆனதை வரவேற்ற BS ராகவன் கடுமையா அதை விமர்சிக்கிறாரு. நான் ஏமாந்து போனேன், இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்றாரு. ஆகவே இந்த ட்ரெண்டை தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப அதுலயும் வந்து இப்ப வந்து ஒரு தேனிலவு காலத்துக்குள்ளேயே வந்து சீஃப் ஜஸ்டிஸோட இவங்களுக்கு வந்து ஒரு மோதல் வருதுன்னா வந்து அது நிச்சயமா நல்லது. ஒரு அமெனபிள் ஜட்ஜஸ் இருக்கணும்னு இவங்க விரும்புறாங்களோ நமக்கு தோணுது. இந்திரா காந்தி பண்ணாங்க 1973ல. அந்த காரியங்கள் நடக்குமோன்ற ஒரு சந்தேகம் தான். கோபால் சுப்ரமணியம் 2G விவகாரத்துல ராஜாவிற்கு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அவருடைய நீதி வக்கீலுடைய ஜூனியர்லாம் இவருக்கு தொடர்பு இருக்கு. நீராராடியோட டேப்லாம் இவருடைய பேச்செல்லாம் அடிபட்டு இருக்கு. அதனால இவர் மேலே அந்த மாதிரி பல அது குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ரெண்டாவது, ஐயா சொல்ற இன்னைக்கு சிபிஐபி சொல்றோம், இதே கோபால் சுப்ரமணியம் தான் மத்திய அரசாங்கத்தோட உத்தரவை எடுத்துக்கிட்டு இதே சிபிஐபியை வச்சு குஜராத்தில் நரேந்திர மோடி மொழியும் அமித்ஷா மொழியும் எத்தனை போய் 10 வருஷமா எத்தனை குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் ஒன்றும் கூட நிரூபிக்கலையே. வெறும் இதே பத்திரிகை துறை வச்சு தானே அவங்க மேல கலங்கத்தை உருவாக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு யாரும் இவங்கெல்லாம் BS ராகவனா இருக்கலாம், இல்லை கிருஷ்ணயரா ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அதனால உங்க அரசாங்கம் ஒண்ணு செஞ்சா அது சரி, இன்னொரு அரசாங்கம் செஞ்சா சார் வந்து இல்ல ஒரு நிமிஷம் சார், அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நீங்க வந்து ஷொராபுதீன் கேஸ்ல வந்து கோபால் சுப்ரமணியம் வந்து அவர் அமிக்கஸ் கியூரியா அவர் தன்னை ஆஃபர் பண்ணல. அன்னைக்கு வேற ஒரு கேஸ் சம்பந்தமா அந்த கோர்ட்ல இருக்கும்போது ஜட்ஜஸ் அவரை கேட்கறாங்க, அவர் ஒத்துக்கிறாரு. தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லா கேஸுமே சுப்ரீம் கோர்ட்டால மானிட்டர் பண்ணக்கூடிய கேசஸ். ஒரு தனிநபர் வந்து தனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதுக்கோசரம் சேர்த்த வாரி இறைச்சிட முடியாது. ஆகவே ஷொராபுதீன் கேஸ்ல வந்து அமித்ஷாக்கு எதிராக இவர் எடுத்த செயல்பாடுகள் காரணமாகத்தான் இவர் சுப்ரீம் கோர்ட் போனார்னா தனக்கு ஆவாதுன்னு தான் இந்த கவர்மெண்ட் வந்து அவரோட எலிவேஷனை தடுத்திருக்குது. இவரா போய் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஏற்பாட்டின்படி காங்கிரஸ் கட்சியின் தலைவரோட இவருக்கு பேச்சுவார்த்தையின்படி இவராக போய் திட்டமிட்டு அன்னைக்கு வழக்கறிஞர் இவரா போய் உட்கார்றாரு. அமித்ஷா கூறி ஆக்கணுங்கிறதுக்காக தான் போய் உட்கார்றாரு. அதனால கோபால் சுப்ரமணியம் வந்து வழக்கறிஞர், அதில் அவர் திறமை அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் கடந்த 10 வருஷத்துல மன்மோகன் சிங் அரசாங்கம் சோனியா காந்தி உத்தரவை ஏற்றுக்கொண்டு இவர் நீதித்துறையை வச்சுக்கிட்டு எத்தனை ஆட்டம் ஆடினாரு அதெல்லாம் இருக்குல்ல. அப்ப வந்து ஒரு இது வந்து பொலிட்டிக்கல் கேம் தான். நீங்க காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு பழிவாங்கன்னா இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து பழிவாங்க. இவர் செஞ்ச சில தவறுகள்லாம் இன்னைக்கு இருக்கு, அதெல்லாம் பரிசீலனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இன்னும் 10 வருஷம் இருக்க போறாரு. இல்ல சார், இப்ப இவர் எனக்கு ஒரு விஷயம் புரியல. சார் வந்து அவர் ஒரு வழக்கறிஞராகவும் பயிற்சி பெற்றவர். இந்த விஷயத்துல வந்து கோபால் சுப்ரமணியம் விஷயத்துல அமிக்கஸ் கியூரியா அவர் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணதவரை அது எல்லாமே மானிட்டர்டு கேஸ். அவர் வந்து கையில சிபிஐ வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை வச்சுட்டு ஆடினாருன்றது எனக்கு புரியல. எப்படி அதுவும் ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு அவர் எப்படி இத பேசுறாருன்னு எனக்கு புரியல. அவர் ஒரு கட்சிக்காரரா பேசுறாரு, இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சாருக்கு தெரியும் மானிட்டரிங் ஆஃப் கேஸ்னா என்னன்னா அந்த ஃபைல் போணும் சார். அங்க தனக்கு நான் எனக்கு பிடிச்சதுனா கூட நான் மாத்த முடியாது, டிஸ்கிரிபன்சிஸ்ல நான் மாட்டிப்பேன். மானிட்டரிங் ஆஃப் கேஸுக்கும் கேஸை மானிட்டர் பண்ணாததுக்குமான வித்தியாசம் அதுதான். ஆகவே இதுல கோபால் சுப்ரமணியத்து மேல இவங்க சேர்த்த வாரி அரைக்கிறாங்கன்றது சார் சொல்றதுல இருந்தே தெரியுது நமக்கு. இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட உள்நோக்கமுடைய ஒரு மூவ். இது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை தான் கொண்டு வந்திருக்குது. ஜுடிஷியரியோட ஃப்ரீடம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கான எல்லா விதமான அறிகுறிகளும் தெரிகின்றன. கண்டிப்பா ஜுடிஷியரி இது வந்து கோபால் சுப்ரமணியத்தை ஒரு இஷ்யூ மட்டும் வச்சுக்கிட்டு ஜுடிஷியரியை முடங்கப்படும் சொல்றது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு சொல்லுன்னு தான் சொல்லலாம். அதனால கோபால் சுப்ரமணியத்துடைய பின்புலத்தையும் பார்க்கணும். அவர் கடந்த 5 வருஷத்துல எப்படியெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் கட்சியில் இருக்க தலைவர்களுக்கு ஏற்றபடி இவர் எப்படி சொலிசிட்டர் ஜெனரலா இருந்து செயல்பட்டாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு.
அதனால அவருடைய வெறும் திறமையை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்ல நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் நம்ம நாட்டுல நீதிபதிகள் தேர்வே சார் இன்னி வரை ஒரே அது வேறு விவாதம். நீதிபதிகள் தேர்வு முறையில் இருக்கிறது. இப்ப லோதா தலைமையில 5 மூத்த நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு தான் கொலிஜியம் சொல்லி இந்த பெயர்களை பரிந்துரைக்கிறாங்க. இப்ப கடந்த காலத்துல பிஜேபி என்ன சொல்லி இருக்கிறது, சிபிஐ ஐபி போன்றவை எல்லாம் ஆளும் கட்சியினுடைய கைப்பாவைகள், கேஜ்டு பேரட், கூண்டு பறவைகள், இவங்களை வந்து பயன்படுத்தி சிபிஐயை பயன்படுத்தி ஒரு அரசாங்கத்துடைய கையாளாக இருந்துதான் செயல்படுறாங்கன்றாங்க. இப்போ இந்த அரசு இதே சிபிஐயை பயன்படுத்தி அல்லது ஐபியை பயன்படுத்துறதுன்றது ஐபி ரிப்போர்ட்டுக்கு என்ன ஒரு நம்பகத்தன்மை இருக்கு? அதுக்கு என்ன ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? ஹைகோர்ட்ல இருந்து ஒருத்தர் நீதிபதியா இருக்கிறவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதியான ஐபி ரிப்போர்ட் எந்த புலனாய்வுத்துறை அறிக்கை தேவை இல்லை. ஆனால் ஒரு வழக்கறிஞராக இருந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆகும் பொழுது உளவுத்துறையுடைய அறிக்கைகள் கேட்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் முடியும். அதுல அதுவும் கன்சிடர் பண்றாங்க. அதனால அந்த அடிப்படையில் தான் சொல்லிருக்கேன். இவருடைய குஜராத்துக்கு அதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. இவர் மேல 2G விவகாரங்கள், முக்கியமா 2G விவகாரத்துல இவர் வந்து எப்படி நடந்து கொண்டாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா அதுல இருக்கு. ராசாவுக்கு ஆதரவாக நடந்து கொண்டார்ன்ற காரணமா அல்லது அமித்ஷாவுக்கு குடைச்சல் கொடுத்தாரு குஜராத்ல? இல்ல 10 வருஷமா இவங்க அமித்ஷா மேல அவதூறுலாம் பண்ணி எந்த ஒரு நிரூபணம் கூட கோர்ட்ல எதையுமே இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ட்ரையல் இன்னும் முடியல. இல்ல ட்ரையல் இன்னும் முடியல. அவர் இன்னும் விடுவிக்கப்படல. ஒரு கேஸ்ல இருந்து கூட அவர் விடுவிக்கப்படல. ஜாமீன்ல வந்து இந்த அரசாங்கம் ட்ரையல் ஜட்ஜ் மாத்துறாங்க. போன இருந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, நீதிமன்றத்துல எந்த சாட்சியுமே இல்லாம பல சட்டங்கள்ல போட்டு அவங்க நீதிபதி இப்ப அசீமானந்தா இருக்காரு, பிரக்ஞா தாகூர் இருக்காரு, எந்த நீங்க 8 வருஷமா அவங்க ஜெயில வச்சு எந்த ப்ரொடியூஸ் பண்ணீங்க? எந்த விதமான ஆதாரமும் நீதிபதிகள் வந்து சமர்ப்பிக்காம ஒரு ஆளை ஜெயிலே போட்டு வச்சிருக்கிறது. 16 ஆண்டுகள் சிறையில் இருக்கக்கூடிய பல சிறுபான்மையினரை சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். இவர் சொன்னவர்களுக்கு மட்டுமல்ல. அது இல்ல அமித்ஷா விஷயத்துல ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். அமித்ஷா விஷயத்துல ஒரு வழக்கில் இருந்து கூட அவர் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. கேஸ முடிக்கிறதுக்கு விரும்பல. போன மத்திய அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை வந்து முடிக்காம அது எவ்வளவு நீட்டு இருக்க முடியும் அப்பதான் அமித்ஷா தொடர்ந்து அவங்க வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கலாம். நீதிமன்றத்தை முடிக்காம எவ்வளவு இருக்க முடியும் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு நீதிபதிகள் நியமனமே இந்த நாட்டில் வந்து விவாத பொருளா தான் இருக்கு. ஏபி ஷா நம்ம தமிழ்நாட்டில் தலைமை நீதிபதியா இருந்தார். அவர் ஏன் சுப்ரீம் கோர்ட் தகுதி இருந்து ஏன் அவர் நியமிக்கல? ஏன் போன காங்கிரஸ் டெல்லியில் ஹைகோர்ட் இங்கேருந்து போனாரு? அவர் வந்து தகுதி அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆயிருக்கணும். அவருக்கு எந்த விதமான குற்றச்சாட்டு கிடையாது. கலீஜில் அவர் பேர்ல போய் ஏன் அவர் நியமிக்கல? அதனால ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது சில விஷயங்கள் இப்ப நடக்குது. நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால பிஜேபி செஞ்சா அது தப்பு, காங்கிரஸ் செஞ்சாரு அப்படிலாம் கிடையாது. அதனால கோபால் சுப்ரமணிய விவகாரத்துல அவர் 2G விஷயத்துல அவருக்கு ஒரு சில 2Gல அவர் நடந்து கொண்ட முறை தவறு அப்படின்றது உங்களுடைய வாதம். அமித்ஷாவை வந்து குஜராத்துக்குள்ள நுழைய விடாமல் குஜராத்துக்கு வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதிப்பதற்கு அவர் காரணம். மகாராஷ்டிரத்துக்கு மாத்திருக்கேன். குஜராத் நீதிபதி எல்லாமே ஏதோ மோடிக்கு ஆதரவா இருப்பவர்கள் போல வழக்கு போட்டவங்க என்ன பண்ணாங்க, குஜராத்துக்கு வெளியில தான் கேஸ் நடத்தன்னு கொண்டு போனீங்க. ஆனா ஒரு கேஸ் கூட வெளி மாநிலத்தில் கூட நிரூபிக்க முடியல. அதனால சிபிஐ ஐபி வச்சு எந்த கேஸ் நிரூபிக்கப்படல புரியல. மாயா கொண்டானிக்கு 28 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து உள்ள அது எவ்வளவு பொய் சாட்சி இப்ப வந்துட்டு இல்ல அது பொய் இல்ல இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இந்த டிஸ்கிரிபன்சி பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் ஒரே வார்த்தைகள் உபயோகிச்சிருக்காங்க. எல்லாரும் தண்டனை கொடுத்தா என்ன சொல்றாங்க அது பொய் சாட்சி. தீர்ப்பு வரல என்ன சொல்றாங்க கேஸ் சீத்தல் வாட்டு திட்டம் போட்டு எப்படி சாட்சிகளை உருவாக்கினார், எழுத படிக்க தெரியாதவங்க எப்படி 28 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து அவர் சிறையில் இருக்கார் சார். இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? இன்றைக்கு ஒரு கேள்வி விசாரணைக்கு வரப்போகுது சார். அன்னைக்கு பாருங்க நீங்க வந்து எவ்வளவு பேர் கன்விக்டட் சார். எங்க சுப்ரீம் கோர்ட் வரை எந்த கேஸ பத்தி நம்ம பேச முடியாது. அதனால நம்ம யாருமே ட்ரையல் கோர்ட்ல அந்த கேஸ் வந்து ஃபைனாலிட்டியை ரீச் பண்ணுதுன்னு சொல்றான் பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல. அது வரைக்கும் நம்ம பேச முடியாது. சாட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அபிடவிட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து உங்களுடைய வாதம் இல்ல. பலமுறை செய்திகள் உங்களுடைய வாதம். நீதிமன்றம் ஏற்கல இல்ல. கீழ் நீதிமன்றத்துல நீதிமன்றம் வந்து திட்டமிட்ட குஜராத் நீதிமன்றம் தான் இத சொல்லி இருக்கு. சாட்சிகள் சொல்வதற்கு உருவாக்கப்பட்டதுங்கிற செய்தி அன்றைக்கும் வந்தது, இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மேல்முறையீட்டுல வந்து இதெல்லாம் இன்னும் நிறைய வெளியில வரப்போகுது. மேல்முறையீட்டு தீர்ப்பு வர வரையிலும் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அமல்ல இருக்கிறது. இல்லங்க மேல்முறையீட்டு தீர்ப்புல நிச்சயமா கோடநாணி பத்தி விவகாரங்கள் சீதா சீத்தல்வாட் போன்றவங்க அரசு வக்கீல்களை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணாங்க வெளியில வரதான் போகுது. சரி, நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.